கிராண்ட் ராயல் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நமக்கே நமக்கான புது சுற்றுலா அனுபவத்திற்கு 12 ஆண்டுகள் சுற்றுலா துறையில் அனுபவம் கொண்ட 45 நாடுகளுக்கும் மேலாக சுற்றுலா சென்ற தமிழ்நாட்டின் ஒரே சுற்றுலா நிறுவனம். அவங்களோட எக்ஸ்பிளைன் பண்ற விதம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்தது. அந்த கூட வந்த கைடு அழகா தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி எங்க கூட்டு போனாரு. உலகத்தில் எங்கேயும் எப்போதும் சுற்றுலா செல்ல ஒரு புது அனுபவத்திற்கு கிராண்ட் ராயல் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ். திருவடி தாமரை மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழல் என்று சொல்வார்கள். அவருடைய திருவடி தாமரை அவ்வளவு அற்புதமானது. இனி அடுத்ததாக அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. இந்த திருவடியை பற்றி கொண்டவர்களுக்கு எந்த இடங்களிலும் சஞ்சலம் இல்லை. கடவுள் மனுஷ ரூபாய் என்று சொல்வார்கள். கடவுள் பொதுவாக நேரடியாக வர முடியாவிட்டாலும் கூட மனிதர்கள் மூலமாக அருள் பாலிப்பான். அந்த கடவுள் மகாபாரத போர் முடிந்த பிறகு திரௌபதி கண்ணனை பார்த்து கேட்கிறாள், கண்ணா மணிவண்ணா, நான் கதறி அழுத பிறகுதானே எனக்கு புடவை கொடுத்தாய். நான் ஒரு முறை கேட்கும் பொழுது எனக்கு வரவில்லையே, ஏன் அப்படி செய்தாய் என்று கேட்கும் பொழுது, நீ என்னை எப்படி அழைத்தாய்? வேதங்களை சொன்னேன், அக்னியை அழைத்தேன், என் திசைகளை சொன்னேன், என்னுடைய கணவர்களை அழைத்தேன், கடைசியில் உன்னையும் அழைத்தேன். கண்ணா, என்னை அழைக்கும் பொழுது மதுராபுரி வாசா என்று அழைத்தாய். மதுராபுரியிலிருந்து நான் இறங்கி வர அவ்வளவு நேரமாகிவிட்டது. இதயத்து வாசா என்று சொல்லி இருந்தால் உடனே வந்து அருள் பாலித்திருப்பேன். உங்களுடைய மனங்களில் நான் குடியிருக்கிறேன் என்று கண்ணன் சொன்னதாக சொல்வார்கள். நிகழ்ச்சியில் அடுத்து அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி. இயல் இசை நாடக தெய்வம் ஏற்றி வைத்தாய் நீயே. ஈன்றவர் நெஞ்சையின்று குளிர வைத்தாய் தாயே. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி. ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய். இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய். ஈன்றவன் நெஞ்சை என்று குளிர வைத்தாய். ஈன்றவன் நெஞ்சை என்று குளிர வைத்தாய். உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய். உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய். ஊமையின் வாய் திறந்து பேச வைத்தாய். அம்மா பேச வைத்தாய். அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. என் எழுத்தென்னும் கண் திறந்தாய். என் எழுத்தென்னும் கண் திறந்தாய். ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய். ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய். ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய்.
ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய் மொழி தந்து மொழி தந்து குரல் தந்தாய் மொழி தந்து மொழி தந்து குரல் தந்தாய்